அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் சின்னதாக ஒரு துவாவை நான் சொல்ல போகிறேன். பொதுவாக எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இந்த துவா தெரிஞ்சிருக்கும், ஓதிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் பொருள் உணராமல் என்னன்னு தெரியாமல் அதை ஓதுனா இப்படி ஓதுனா இவ்வளவு சிறப்பாக அப்படி தெரியாமல் நீங்கள் ஓதிட்டு வந்திருப்பீங்க. இனி இதனோட சிறப்பை தெரிஞ்சு ஓதி பாருங்கள். அப்படி ஓதப்படும் அந்த நாள் மிக மிக சிறந்த நாளாக, ஒரு பரக்கத்தான நாளாக, பல நற்செய்திகள் வரக்கூடிய நாளாக இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அந்த நாள் இருக்கும். ஓதி பாருங்க, கண்டிப்பாக அந்த மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க. அல்லாஹ் நமக்கு தந்த அருட்கொடைகள் அது சின்னதாகட்டும் பெருசாகட்டும், அதில் மேலும் மேலும் நல்ல பரக்கத்தாக இருக்கணும், நல்ல வசதியாக நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அல்லாஹ்விற்கு அதிகமாக நன்றி செலுத்தணும். ஒரு சின்ன ஒரு நல்லது உங்களுக்கு நடந்தாலும் சரி, அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து நீங்கள் நன்றி செலுத்தும் போது அல்லாஹ் உங்களுக்கு மேலும் மேலும் தருவான். இது சத்தியமான உண்மை. இல்லை எனக்கு எந்த நற்செய்தியும் வரலை, என்னுடைய வாழ்க்கையே கஷ்டமாக போகுது, நான் என்னத்தை நன்றி செலுத்துவது சொல்லிட்டு நீங்கள் யாருமே சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு அல்லாஹ் தந்த ஒவ்வொன்றும் அருட்கொடை தான். நாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கோமா, அதுவும் அருட்கொடை தான். நம்முடைய ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் நல்லா நன்றாக இருக்கின்றதா, உங்களுக்கு கண்ணு நல்லா தெரியுதா, காது நல்லா கேட்குதா, இது எல்லாமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த அருட்கொடைகள். இது எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக ஒரு பாயிண்ட் இருக்குது. நீங்கள் இஸ்லாத்தில் இருக்கீங்க. இந்த மார்க்கத்தில் நீங்கள் பிறந்தது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஒரு அருட்கொடை தான். அதை நினச்சி நீங்கள் நன்றி செலுத்தி கொண்டே இருங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுடைய நிலைமை மாறும். இன்னும் மேலும் மேலும் உங்களுக்கு அல்லாஹ் பல விஷயங்களை உங்களுக்கு தருவான். அதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்வீங்க. இப்போ அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது என்றால் எப்படி? அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஒரு சின்ன வார்த்தை அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகின்ற வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையை அதிகமாக நீங்கள் சொல்லுங்கள். குறிப்பாக ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போதும் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் தொடங்கி நீங்கள் எழுந்திரிச்சு பாருங்கள். அந்த நாளே மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். இப்போ காலையில் எழுந்த உடனே ஓதுற மாதிரி ஒரு துவா இருக்குது. உங்களில் எத்தனை பேர் அந்த துவாவை ஓதுறீங்க சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் கமெண்ட் பண்ணுங்கள். ஓதாதவங்க இனி ஓத ஆரம்பிங்க. இப்போ தொடர்ந்து நீங்கள் ஓதிட்டு இருப்பீங்கள்ல, எத்தனை பேர் இதை பொருள் உணர்ந்து ஓதிருப்பீங்க? ஒரு முறை பொருளை நல்லா உணர்ந்து ஓதி பாருங்க. கண்டிப்பாக அந்த நாளோட மாற்றம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்முடைய தூக்கமும் ஒரு மரணம் தான். நிறைய பேர் அந்த தூக்கத்திலேயே மரணிச்சு போகிறாங்க. எத்தனை பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தூக்கத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் உங்களை நல்லபடியாக எழுந்திருக்க வைக்கிறான். நல்ல ஆரோக்கியமாக எழுந்திருக்கிறீங்க, நல்ல நலவாக எழுந்திருக்கிறீங்க. அதற்கு முதல்ல நாம் நன்றி செலுத்தணும். எழுந்த உடனே இந்த ஒரு வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹில்லஸீ அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். அல்ஹம்துலில்லாஹில்லஸீ அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். புகழனைத்தும் அல்லாஹ்விற்கே. அவனே நாம் மரணித்த பிறகு உயிர்ப்பித்தான். இன்னும் நாம் அவன் அளவிலேயே செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதாவது எஞ்சோடனே நம்ம இந்த ஒரு துவாவை ஓதணும். நீங்கள் சும்மா அப்படியே ஓதுனா உங்களுக்கு பலன் இருக்காது. இதனுடைய பொருளை உணர்ந்து ஓதுங்க. நாம் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கோம், ஒரு மரணத்திலிருந்து தப்பிச்சிருக்கோம். இப்போ மரணம் அடைஞ்சால் என்ன ஆகும்? அடுத்த நிலைமை அவ்வளோதான். ஏன்னா நல்ல அமல்கள் எல்லாமே போயிடும். எந்த அமல்களும் நம்மால் செய்ய முடியாது. அடுத்து ஸ்ட்ரைட்டாக நமக்கு மறுமையில் பதில் சொல்லணும். நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நடியும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடை தான். அதை உணர்ந்து நன்றி செலுத்துகின்ற வார்த்தைகள் இவை. இந்த ஒரு வார்த்தையை, இந்த ஒரு துவாவை பொருள் உணர்ந்து டெய்லியும் காலையில் நீங்கள் எழுந்திருக்கிறீங்க, முதல்ல அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதுங்க. ஓதி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த நாளோட மாற்றம் கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க. அவ்வளவு சிறப்புகள் அடங்கிய ஒரு துவா இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக தான் டெய்லியும் இதை காலையில் எழுந்தவுடனே ஓதுங்க சொல்லிட்டு நமக்கு கற்று தந்துள்ளார்கள். நீங்களும் இதே மாதிரி ஓதி பாருங்க. உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. தூங்கி எழுந்த உடனே இந்த ஒரு துவாவை ஓதுற மாதிரி அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்திட்டு நாம் ஏந்திருக்கிறோம். அதற்கான பலன் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு தருவான். ஏன்னா அல்லாஹ்விற்கு யார் நன்றி செலுத்துகின்றார்களோ அவர்களுக்கு இன்னும் மேலும் மேலும் அல்லாஹ்
அதிகமாக தருவான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச துவா தானே. இதை நம்ம டெய்லியும் ஓதிட்டு தானே இருக்கோம். இது என்ன நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது, நம்முடைய கஷ்டத்தை இது எப்படி தீர்க்க போகிறது சொல்லிட்டு இந்த துவாவை நீங்கள் கொஞ்சம் கூட சாதாரணமாக நினைக்க வேண்டாம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு துவா. காலையில் ஏஞ்ச உடனே இந்த துவாவை நீங்கள் ஓதி பொருள் உணர்ந்து ஓதி, இப்போ இந்த நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன்ல இந்த பொருள் என்ன சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இதை உணர்ந்து ஓதி நீங்கள் துவா செஞ்சு பாருங்கள், அதாவது எழுச்சி பாருங்கள். கண்டிப்பாக இனி வரும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக இருக்கும். இதோடு நிறுத்திக்காதீங்க. ஒவ்வொரு நேரத்துலையும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். சாப்பிட்டு முடிக்கிறீங்களா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது நற்செய்தி வருது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முறை நீங்கள் சொல்கிறீங்களோ அவ்வளோ அதிகமாக சொல்லுங்கள். ஒரு பக்கம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த அந்த ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஒரு வார்த்தை சொல்லும்போது சதக்கா கொடுத்த ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்கும். ஒரு வீட்டில் பல சந்தர்ப்பங்களில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அந்த வீட்டில் கண்டிப்பாக ஒரு பரக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறும் இல்லமாக, அல்லாஹ்விற்கு அதிகமாக நன்றி செலுத்தும் இல்லமாக அந்த வீடு இருக்கும். மலக்குமார்கள் வருகை புரியும் இல்லமாக இன்ஷா அல்லாஹ் அந்த வீடு மாறும். மலக்குமார்களின் வருகை அந்த வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் முசீபத் இருக்காது, வறுமை கஷ்டம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. ஒரு நிம்மதியான சந்தோஷமான ரஹாத்தான ஒரு சூழ்நிலை உங்கள் வீட்டில் ஏற்படும். சின்ன துவா தான் இது, எல்லாருக்கும் தெரிஞ்ச துவா தான் இது. ஆனால் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். இனி பொருள் உணர்ந்து ஓதி பாருங்க, கண்டிப்பாக அதோடைய பலனை கண்கூடா நீங்கள் காண்பீர்கள். நம்ம சேனலை பார்க்குற நிறைய சகோதர சகோதரிகள் கமெண்ட்டில் அவங்கவுங்க கஷ்டங்களை சொல்லி துவா செய்ய சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் கவலைகளையும் நோய்களையும் கடன்களையும் நீக்கி உங்களுக்கு நிம்மதியை, சந்தோஷத்தை, ஆரோக்கியத்தை, பரக்கத்தை, ரஹாத்தான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அமைத்து தருவானாக. ஆமீன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.